சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/3/2024 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 10ஆம் நாள், திரையோதசி திதி காலை 7:18 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. பூரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷிரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சேமிக்கின்ற அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. அதிலும் குறிப்பாக பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்திலே இருக்குது. இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பில் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, வருட கிரகங்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இப்பொழுது அமைந்திருக்கின்றன. ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய, ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதுவும் நன்றாக உங்களால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். மனசில் வர்ற சிந்தனைகள் கூட இன்றைக்கு தவறாகவே வராது. ஒரு நிலையில் நல்ல நேரம் வந்தால் நல்லவைகள் அப்படியே தானாகவே நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தானாகவே நடக்கக்கூடிய முதன்மை நாளாகவும், இந்த நாளிலிருந்தே வரப்போகின்ற சில வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது. இப்போ மேஷத்திற்கு மிகப்பெரிய யோகம். அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையில்லையோ அந்த தேவையில்லாத சில விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு இருக்கின்றதுனால, கடன், நோய் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தில் இப்போது ராகு கேதுக்கள் இருப்பதால் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு நோய் இருக்கின்ற ஒரு 60-70 வயது கடந்தவர்களுக்கு அந்த நோயை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய, நோயை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல தன்மையான முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ளேயே நோய் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள். இளைய பருவத்தினர், ஒரு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை சரியாகவே கிடைக்கல, அல்லது கிடைக்கின்ற வேலையில் சம்பளம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரியான எனக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிறேன், என்னுடைய படிப்பு வேறு, இப்போது நான் இருக்கின்ற வேலை வேறு, இதில் எனக்கு எதிர்காலமே இருக்காது, முன்னேற்றமே இருக்காது, இந்த மாதிரியான பலவிதமான சிந்தனை குழப்பங்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை இன்னும் 3 வார காலத்திற்குள் கிடைக்கக்கூடிய ஒரு முதன்மை நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்க போதில் வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது. நல்ல யோகமான ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. ஆகவே சமுதாயத்தின் சகல தரப்பிலும் இருக்கக்கூடிய எளிய மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் யாராக இருக்கட்டும், அவரவர்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றார் போல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து அந்த வருமானத்தை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கும் சில நிலைகளில் செலவுகள் இல்லாத நாளாகவும் சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஒரு நிலையில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது, தொழில் ஸ்தானத்தில் சேர்ந்திருப்பது, வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாத்திற்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது ஒரு நிலையில் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவகம். வெற்றி எதில் வேணும்னு நீங்கள் இது வரைக்கும் நினச்சிருக்கிறீங்க? ஒரு வழக்கில் வெற்றிகள் கிடைக்கணும், குடும்பத்தில் கூட வெற்றிகள் கிடைக்கணும், அலுவலகத்தில் எனக்கு எதிராக ஒருத்தர் ஒரு மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவரை நான் வெற்றி கொள்ளணும், அல்லது சமுதாயத்திலேயே நான் ஒரு வெற்றியான ஒரு ஆளாக, எல்லோருக்கும் தெரிந்த புகழ்பெற்ற ஒரு ஆளாக இருக்கணும். இந்த மாதிரியான பலதரப்பட்ட லட்சியங்களை நம்மள எல்லாருமே வச்சுருக்கிறோம் இல்லையா? ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அவரவருடைய படிப்பு, கல்விக்கு ஏற்றார் போல பலதரப்பட்ட ஒரு வெற்றி இலட்சியங்களை, இலக்குகளை வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த இலக்குகளை நீங்கள் அடைவதற்கான, அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும்.
குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு இப்படி இருக்குது, அக்காளுக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரியான மூத்தவர்களிடம் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பெரியவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் இறங்கி வந்து, அதாவது நாம் தான் இறங்கி போகணும்னு இல்லை, நம்முடைய உண்மையையும் நம்முடைய உரிமையையும் அப்படியே பெரியவர்கள் மதித்து நமக்கானதாக ரிஷபராசிக்காரர்களுக்கானதாக எதையாவது ஒன்றை நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாளிலிருந்தே ஒரு நிலையில் இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். கலைத்திறமை கொண்டோருக்கு கூட ஒரு சிறப்பு வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக சொல்லிவிட முடியும். தூர இடங்களுக்கு உங்களை அனுப்ப தயங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் பெங்களூருக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஹைதராபாத் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அல்லது வட மாநிலத்திற்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எப்படி தனியாக அனுப்புவது என்று பெண் குழந்தைகளை தனியாக அனுப்ப பயந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் ரிஷபராசிக்கார பெண்களுக்கும் நல்ல விதமான மனமாற்றம் ஏற்பட்டு வெளியிடங்களில் தூர இடங்களில் நீங்கள் போய் சாதிக்கக்கூடிய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், எந்த வியாபாரம் பண்ணலான்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. நண்பர்களால் இன்றைக்கு உதவிகள் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் வேறு மாநிலம், வேறு மொழி, வேறு இனம், வேறு மதம் போன்ற அமைப்புகள் நம்மை விட அப்படியே மாறுபட்ட ஒரு நண்பரின் மூலமாக இன்றைக்கு தொழிலில் ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய, வியாபாரம் பண்ணலாம் அல்லது இவர் கூடயே சேர்ந்து பண்ணலாம் என்பது மாதிரியான தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதனும் ராசியின் யோகர்களும்னு சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் மிகப்பெரிய கஷ்டங்கள் சோதனைகளை பட்டு கொண்டிருந்த அனுபவித்து கொண்டிருந்த இன்னும் மிச்சம் மீதி அதை நினச்சி பார்த்தாலே அப்பா பயமாக இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டோம், திரும்ப அந்த மாதிரியான சோதனைகள், அந்த மாதிரியான வேதனைகள், அழுகைகள் வந்துவிடவே கூடாது என்கின்ற எண்ணத்தில் பிரம்ம பிரயத்தனம்னு சொல்கிறோம் இல்லையா, தொழிலுக்காக வேலைக்காக நஷ்டப்பட்ட இடத்திலேயே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான தீர்வுகள், தொழில் அமைப்புகள் ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைத்த பொருளாதாரம் வர்ற மாதிரி இந்த தொழிலை பண்ணலாம், இந்த வியாபாரத்தை பண்ணலாம், அல்லது விவசாயத்தை நீடித்து செய்யலாம், இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இயந்திரம் சார்ந்த தொழிலையே செய்யலாம் என்பது போன்ற அவரவருடைய இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள், தொழில் முன்னேற்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு பெண்களினால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அம்மா, அக்கா, தங்கை, தாரம், தன் மகள் போன்ற வயதிற்கேற்ற வகையில் பெண்களால் இன்றைக்கு உதவிகள் நல்ல விதமாக கிடைக்கும். பெண்களை வைத்து கூட ஒரு முன்னேற்றங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கும். பெண் குழந்தையை இந்த மாதிரி படிக்க வைக்கிறேன், ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன், அல்லது பெண் குழந்தையை மருத்துவராக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்பது போன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே குழந்தைகளினுடைய அனைத்து அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் 3 வார காலத்திற்குள் வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நல்ல விதமாகவே மிதுன ராசிக்கு இருக்கிறது என்பதால் முதன்மை நாளாக, எதிலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய நாளாக, வருத்தங்கள் விலகக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. அப்பா மகன் மகளிடையே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கருத்து வேற்றுமைகள் வரும். நல்லா பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம், அப்பா ஒன்று செய்கிறாரு, அல்லது அப்பா சொன்னதை நம்மளால் செய்ய முடியாத சில சூழல்கள் இருக்குது. தாய்க்கும் நமக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் இருக்குது, அல்லது அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகள் சரியாகலைன்ட்டு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தாலும் ஒருவர் சொல்வதை இன்னொருவர் கேட்க முடியாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மீண்டும் தாய்நாட்டிற்கு, தாய் மாநிலத்திற்கு திரும்ப வந்துவிடலாம் என்கின்ற எண்ணம் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏன்னா இருக்கிற இடங்களில் கடந்த 1 வருடமாகவே சரியாகவே எதுவும் நடக்கவே இல்லையே, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, குடும்ப நினைப்பு அதிகமாக இருக்கிறது, அல்லது பிள்ளைகளை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது, கணவன் மனைவியை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்பது மாதிரியான ஆண் பெண் இருபாலருக்குமே சொந்த ஊர், சொந்த பூமி, பூர்வீகம் போன்றவைகளுக்கு திரும்பி வரக்கூடிய நாளாக
நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பாசம், தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் பாசம் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு தெற்கு நோக்கிய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குலதெய்வ தரிசனம் போன்ற இன்றைக்கு ஆன்மீக அமைப்புகளும் அதிகமாக ஒரு நிலையில் மனம் சற்று தெய்வத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் அமைந்திருக்கின்ற ஓரளவிற்கு எதுவும் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் தான் குழப்பம் இருக்கும் என்றாலும் கூட தொழில் வேலை அமைப்புகளில் கடந்த காலங்களில் எதை செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அதை செய்து முடிக்க முடிகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு மட்டும் தாத்தா பாட்டிகளின் மூலமாக அவர்களுடைய சொத்துக்களின் மூலமாக கடந்த காலங்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் அனைத்தையும் தீர்க்கின்ற விதமாக இன்றைக்கோ நாளைக்கோ பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு மாதிரியாக பேசலாம், அல்லது அவர்களில் இவர் ஒருவர் நல்லவர் தான், இவரோட நம்ம கருத்தை எடுத்து சொன்னால் அது அவருடைய காதிற்கு போகும், இது ஒரு மாதிரியான சுமூக நிலைமைக்கு வரும் என்பது போன்ற தீர்வுகளை பற்றி மனம் யோசிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது புனித தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற அவதாரங்கள் அடங்கிய ஒரு அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, சிலருக்கு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றக்கூடிய நிலைமை என கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ திருப்பணியும் தெய்வ சிந்தனையும் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இப்படித்தான் நடக்கும்னு நினச்சோம், ஆனால் இப்படி நடக்கலையே, வேறு மாதிரி போகுதே, என்ன பண்ணலாம் என்பதில் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு அதற்கப்புறம் அப்படியே ஸ்பீடாக போகக்கூடிய தன்மை இன்றிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்கு நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று, ஆனாலும் பரவாயில்லை, நம்ம இதை சமாளிச்சுக்கலான்ற மாதிரியான சில சிந்தனைகள் இன்றைக்கு ஓடும். சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இந்த வாரத்திலேயே ஆர்வங்கள் வரும். ஆனால் அது சரியாக வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த வாரம் முதல்ல பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, சில விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒருவரை நம்பி அவர் நமக்கு சரியாக கை கொடுக்காத ஒரு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். என்ன இருந்தாலும் இவரை இவ்வளோ தூரம் நம்ம நம்பியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் என்பது வேறு, நம்முடைய நண்பர்கள், நமக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய குடும்பத்தினர் என்பது வேறு, அசலார் என்பது வேறு என்பதை இன்றைக்கு சில அனுபவங்களின் மூலமாக சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பாஸ்போர்ட், விசா போன்றவைகளில் அனுமதிகள் கிடைக்கும். குறிப்பாக கிழக்கு நாடுகளுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்பது போன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ ஏதேனும் ஒரு நிலையில் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை இன்றைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு ரொம்பவும் தேவையான ஒரு டைனிங் டேபிளாக இருக்கலாம், அல்லது ஏசி போன்ற ஃப்ரிட்ஜ் போன்ற சில விஷயங்களை இன்றைக்கோ நாளைக்கோ வாங்கிவிடலாம் என்கின்ற கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சிக்கனமாக இருந்து வந்த பொருளை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு அண்ணன் தம்பி உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் மன கஷ்டமாகவும் இருக்கும். ஒன்று சொல்வதை இவர் செய்ய மாட்டேன்றார் என்பது மாதிரியான முரண்பாடுகள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் மாலை 4 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில அமைப்புகளின் மூலமாக சிம்மராசிக்காரர்கள் எதையும், செலவுகள் அதிகமாக இருந்தாலும், குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும், அந்த சச்சரவுகள் அனைத்தையும் தணிக்கின்ற விதமாக சில முயற்சிகளை நீங்களே செய்து இவர் போல உண்டுமா மற்றவர் கவனிக்கக்கூடிய அளவிற்கு சில நிலைகளை நீங்களே சமாளித்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவர், குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய சில வருத்தங்கள் விலகக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 25 வயசு தாண்டிடுச்சு, 30 வயசு தாண்டிடுச்சு, இன்னும் திருமணம் மட்டும் நடக்கலை அப்படின்ட்டு உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்கள், பெரியவர்களுடைய மனசு குளிர்ற விதமாக நல்ல விதமான திருமண முன்னேற்பாடுகள், சில சம்மதங்கள், மனம் போல மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு மனசுக்கு பிடித்தவரே கணவராக அமையக்கூடிய சில வாய்ப்புகள் எல்லாமே ஆண் பெண் இருபாலரான கன்னிராசிக்காரர்களுக்கும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் குறிப்பிட்டு ஒரு ஆழமாக இன்றைக்கு பலன் சொல்வதாக இருந்தால், ரொம்ப நாளாக இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு அப்பா அம்மா மறுக்கிறாங்க என்ற மாதிரியான கவலைகள், முயற்சிகளில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பெற்றோர்களிடம் சில மாற்றங்கள் தெரியும். ஏன் இப்படியே போய்கிட்டு இருக்கிறது, அவர் தேர்ந்தெடுக்கிறவரை நம்ம ஒத்துக்கிட்டா என்ன, சில விஷயங்களில் இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று பெரியவர்கள் மனம் மாறக்கூடிய அமைப்பும், இளையவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்கின்ற எதிர்பாலினத்தவரிடம் ஈர்த்து ஏற்பட்டு
வருங்கால துணைவர் யார் என்பது அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு நண்பர்களின் மூலமான நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேற்று மதம் இனம் மொழி சார்ந்த ஒருவரின் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். ஒரு உயிருக்கு உயிரான துணை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இவர் என்ன இருந்தாலும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், என்ன இருந்தாலும் எனக்கு இவர் நல்லது தான் செய்வார் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையான துணை மூலமாக இன்றைக்கு வாழ்க்கை அமைப்புகள் அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னொரு குறிப்பிட்ட பலன் சொல்லணும் அப்படின்னா, முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த ரெண்டாவது திருமணமாவது கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா என்பது போன்ற இன்னும் சற்று அதிக குழப்பத்தை வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இரண்டாவது திருமணம் நல்ல விதமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அலுவலகங்களில் அடுத்த வாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை போன்றவைகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல விதமான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக ஆண் பெண் இருவருக்குமே சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது கன்னியினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாள் இன்னைக்கு. பிடித்தமில்லாத வேலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதற்கேற்ற மாதிரி வேலை அமைப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வேலையை விட்டுடலாமான்னு நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு உறுதியான முடிவு ஏற்படும். உறுதியான முடிவுனா ரெண்டு தான், வேலையை விடலாமா அல்லது விட்டு தொழில் பண்ணலாமா அல்லது வேலையை விடாமல் இங்கேயே நீடிக்கலாமா. இந்த மாதிரியான அமைப்பில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், போனால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கு தீர்வு கண்டு தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுவிடலாம் அல்லது வேலையிலேயே நீடிக்கலாம் என்கின்ற அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானவருக்கு இந்த வாரத்திலேயே புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டு கடனுக்காக அப்ரூவல் ஆகிறது அல்லது வாகன கடன் போன்ற அமைப்புகள். ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன், ஆனால் நம் மீதி பணத்தை பெரட்ட முடியலை, அது கடன் வாங்கித்தான் ஆகணும் போல இருக்குது, அந்த கடன் வாங்கலாம் தான், வீடு வாகனம் நிலம் போன்ற ஒரு பொருள் சேர்க்கைக்காகத்தான் வாங்குகிறேன் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு சித்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே ஒரு கடன் அமைந்து அது வளர்ச்சிக்கான கடனாக அமைந்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை இன்றைக்கு உண்டு. ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், யாரும் என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க, நான் ஒரு காலத்தில் உழைச்சி தான் அந்த வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கு சிறியவர்கள் தலையெடுத்ததற்கு பிறகு என்னுடைய மரியாதை போய்விட்டது என்கின்ற மாதிரியான வெளியே சொல்ல முடியாத ஏக்க கவலைகளோடு இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறியவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அனுபவத்தை கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையும். பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய யோக நாள்னு சொல்லிடுவேன். இதுவரைக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த சில தொல்லைகள் இப்போது விலகும். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு குழந்தைகள்கிட்ட சொன்னாலும் குழந்தைகளுடைய எண்ணம் குழந்தைகளுடைய ஆட்டிடியூட் அது ஏன் செய்யக்கூடாது என்பதாக இருக்கும் இல்லையா, அந்த ஏன் செய்யக்கூடாது என்பதற்கான சில விஷயங்களை இன்றைக்கு நீங்களே அவர்களிடம் தெளிவுபடுத்தி உங்களுக்கு சார்பாக குழந்தைகளை மாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே வீடு தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையாக இருந்தாலும் சற்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5-11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அதுவும் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நிலை. கடந்த காலங்களில் லாபமே வரல, வெற்றியே கிடைக்கல என்றிருந்த அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அதற்கான வழிகள் திறந்து காட்டப்படக்கூடிய தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளின் மேலே சந்தேகம் இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கு பிள்ளைகள் மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு வருவார்கள் என்பதை மனம் நம்பக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நம்ம சேர்த்து வச்சிட்ருக்கின்ற ஒரு நல்ல பெயர், நம்ம செய்து வைத்திருக்கின்ற இந்த தொழிலை இவர் நீடித்து செய்வாரா அல்லது இவர் பேரில் சொத்தை எழுதி கொடுத்தா ஏதேனும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே இவருக்கென்று இன்னும் அனுபவங்கள் வரவில்லையே தொலைத்து விடுவாரோ, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய 50-60 வயது கடந்த விருச்சிக ராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே இன்றைக்கு பெற்ற பிள்ளை மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் நாம் பிறக்கும்போது நம்மளுக்கு இந்த செல்ஃபோன் போன்ற அமைப்புகள் இல்லை. இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும்போதே கையில் செல்ஃபோனோட தான் பிறக்குது. என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள், சில சூழ்நிலைகளை நம்மை விட நல்ல விதமாக அவங்க கையாளுவாங்கன்ற
பிள்ளைகளின் மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய, அவர்களுடைய அறிவுத்திறனை பற்றி சந்தேகப்படாமல் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள். சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. மேற்கு திசையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலமாக இதுவரைக்கும் என்ன கேட்டிருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்ல செய்திகள், பணம் கூட வரக்கூடிய ஒரு நல்ல நிலை. சிலருக்கு வழக்குகளில் வெற்றிகள் பெறுவதற்கான அத்தனை அமைப்புகளையும், ஒரு கேஸ் இருக்குது, ரொம்ப நாளாக என்னை தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அந்த கேஸை முடிக்கிறதுக்கான எந்த விதமான நல்ல ஒரு அறிமுகங்களை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதில் சில நல்ல ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். மருத்துவம் பலிக்கக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு நிலையில் என்ன வியாதி என்பதே தெரியவில்லையே, கண்டுபிடிப்பதற்கும் சில தடுமாற்றங்கள் இருக்கிறதே என்பவர்களுக்கு கூட நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் போன்றவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை அடையாளம் காட்டக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கி. ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறேன், ட்ரிபிள் பெட்ரூம் வீடு மாறணும், இந்த மாதிரியான ஒரு பெரிய வீட்டுக்கு, காற்றோட்டமான பெரிய வீட்டிற்கு மாறணும், அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒத்திக்கு லீஸுக்கு போகணும், இது மாதிரியான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய, அதற்கான முயற்சிகள் நல்ல விதமாக ஆரம்பிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி. வீடு வாங்குவது என்பது நம்முடைய கையில் இல்லை, பரம்பொருளுடைய கையில் இருக்கிறது என்பதை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருவர் வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுவார், அவருக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் ஒருவர் அதை பற்றிய சிந்தனை கூட இல்லாமல் இருப்பார். திடீர்னு ஒருத்தருக்கு அப்படி அமைஞ்சது, இப்படி அமைஞ்சது, அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார், அப்படி வந்தது, ஆனால் கடைசியில் பார்த்தா நான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரியான அனுபவங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கும். ஆகவே வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, அம்மா கொடுத்த வீட்டை, அப்பா கொடுத்த வீட்டை அல்லது என்னுடைய சொந்த வீட்டையே வச்சு தொழில் பண்ண ஆரம்பித்தேன். கடந்த 4-5 வருஷமாகவே தொழில் சரியாக இல்லை. டியூ கட்டலை, வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டு போகுது, வீட்டை காப்பாற்ற முடியுமா முடியவில்லையா என்பது போன்ற குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வீடு அப்படி ஒன்றும் பறிபோகாது, வீட்டை காப்பாற்றி விடலாம், அதற்கேற்ற வருமானம் வரும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய யோக நாள். பள்ளி கல்லூரி அமைப்புகளை பாதியிலேயே விட்டுவிட்டு மீண்டும் அதை தொடரலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கல்வி தொடரக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உயர்கல்வின்னு சொல்லப்படக்கூடிய எம்ஃபில், பிஹெச்டி போன்ற அமைப்புகளை போட முடியாமல் இருக்கிறவங்க, பிஹெச்டி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அது அனுமார்வால் மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்குது, அது எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல, சரியான கைடு இல்லை, அல்லது ஒரு சில நிலைகளில் இதை படிப்பதற்கு எனக்கு தடைகள் இருக்கிறது, கல்வி கட்டணத்தை அப்பா அம்மானால் கொடுக்க முடியுமா முடியாதா தெரியல, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல அப்படியே ஆதரவு, ஒருவரிடம் போய் உதவின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த உதவிகள் அப்படியே கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை விட ஒரு பெரிய மனிதர் ஒருவரின் மூலமாக மனம் சற்று சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு சில பல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே சொல்ல முடியும். சிலருக்கு மட்டும் தாயை பற்றிய கவலைகள் கொஞ்சம் வரும். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையே, அல்லது அம்மாவை போய் பார்க்க முடியவில்லையே, தூர இடத்தில் இருக்கின்ற அம்மாவிற்கு எப்படிப்பட்ட ஒரு இதை சேர்த்து வைக்கிறது, செய்து வைக்கிறது என்பது போன்ற குழப்பங்கள் கூட இன்று மாலை 4 மணிக்கு பிறகு நல்ல விதமாக தீரக்கூடிய, அனைத்தும் நன்றாக நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காத ஒரு நல்ல நாளாக, ஒரு சாதாரணமான நாளாகவே இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் சந்திரன் மறையும் பொழுது மனம் சற்று குழப்பமாக இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், வேலை தொழில் அமைப்புகளில் சில புரட்டி போடக்கூடிய முடிவுகளை எடுக்க தேவையில்லாத நிதானமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி பெரிய குழப்பங்கள், பண நஷ்டங்கள் எதுவுமே இன்றைக்கு ஏற்படாது. அதே நேரத்தில் சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு வரும். என்னென்ன வாய்ப்புகளை இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்தீர்களோ, இந்த இடத்துல என்னை இப்படி புரிந்து கொண்டிருந்தால் நான் வேறு மாதிரியான சில செயல்பாடுகளை வச்சுருப்பேன், அலுவலகத்தில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பாஸ்வாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவரை இப்படி பார்க்குறாங்க, இவரை இப்படி பார்க்குறாங்க, உண்மையிலே எனக்குத்தான் திறமை இருக்கிறது, இந்த திறமையை நிரூபிப்பதற்கு மேலதிகாரி எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறார். இந்த மாதிரியான குழப்பங்களில் சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளம் பருவத்தினர் அனைவருக்குமே வரும் திங்கட்கிழமையிலிருந்து அலுவலகத்திலோ அல்லது தொழில் அமைப்புகளிலோ சாதகமான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். மேலதிகாரி மாறுவார்.
பெண்களை மேலதிகாரிகளை கொண்டு அவர்கள் மீது முரண்பாடுகள் கொண்டிருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு நல்ல மாற்றம் வர்ற வாரத்திலேயே வரும். ஒன்று மேலதிகாரி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை, அல்லது அவரே மாறிவிட்டு இன்னொருவர் உங்களுக்கு அனுசரணையானவர் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு என பணியிடங்களில் நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே கலைத்திறமை கொண்டோர் பாட்டு பாடுவது, பரதம் போன்ற நம்முடைய புராதன கலாச்சார அடையாளங்களான கலைகளை கற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அந்த கலைகளை கற்கக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே கலை கற்றோருக்கு புகழடைக்கூடிய நல்ல விதமான அமைப்புகள். இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு கச்சேரி பண்ணலாம், ஆனால் எனக்கு அது சரியான முறையில் நடக்கவே இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு மட்டும்தான் முழுமையான திறமையை கையில் வைத்திருக்கிறேன், பரம்பொருள் எனக்கு எப்போது வாய்ப்புகளை தருமோ என்னமோ தெரியவில்லை என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உங்களிடம் என்ன திறமைகள் இருக்கிறதோ அதை அப்படியே வெளிக்காட்டக்கூடிய நல் வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே நிம்மதி இருக்கக்கூடிய, இல்லற சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் மகரத்தினருக்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு பணம் பற்றிய சில புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையிலிருந்தே மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஒருவேளை இவர் ஏமாத்திடுவாரோ, எந்த நிலைமையிலையும் பணத்தை பற்றின ஒரு சில விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிரெடிட் கார்டை அப்படியே பத்திரமா பாக்கெட்லேயே வச்சுருந்து பர்ஸில் இருந்து வெளியே எடுக்க தேவையில்லாத நாள்னு கூட சொல்லிடுவேன். எல்லா நிலைகளிலும் ஒருவர் பணம் கேட்கிறார் அல்லது அவரிடம் பணத்தை கொடுக்க போகிறோம், இது மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நிதானமாக, கவனமாக, மெதுவாக நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒருவருடைய கருத்து இன்னொருவருடைய ஏற்காமல், ஒரு கணவன் ஒன்று நினைக்கிறது, மனைவி ஒன்று நினைக்கிறது என்பது மாதிரியான சில உரசல்கள், சில முரண்கள் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் மாலை 4 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் கும்பராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு நிலையில் கடந்த ஒரு வருஷமாகவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து சில திருப்பங்கள் ஏற்படும். இந்த செஞ்சால் சரியாக வரும், அதாவது இன்றைக்கே நல்லாகவில்லை என்றாலும் கூட ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு நாம் இதை அப்படியே சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு திடமான தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்வும் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு என்ன இப்படி சுணக்கமாகவே இருக்கிறது, வியாபாரம்லாம் ஆகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கல்லாப்பட்டியில் காசை காணமே என்கின்ற மாதிரியான ஒரு வியாபாரம் ஆகக்கூடிய சூழல்கள், இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்கோ அப்படியே போய்கிட்டே இருக்கே, எதையும் சமாளிக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது சுய தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அனைவருக்குமே இனிமேல் நல்ல வருமானம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு சொல் பலிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கடந்த காலத்தில் ஒரு 3-4 டிஎம்ஐ டியூ கட்டாதவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வாங்க நான் அதை கட்டிடுறேன், அல்லது இன்றைக்கு நான் பணத்தை ஆன்லைன்லேயே செலுத்திடுறேன், இந்த மாதிரியான உறுதிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு மட்டும் இன்றைக்கு பெரியவர்களோட கொஞ்சம் முரண்பாடுகளும் சில கருத்து வேறுபாடுகளும் வரும். அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாக்கை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்ன இருந்தாலும் அப்பா, அம்மா, தாத்தா போன்றவர்கள், பெரியப்பா, சித்தப்பா போன்றவர்கள் அனுபவசாலிகள். அவர்களுடைய அனுபவத்தை, அவர்களுடைய அறிவுரையை கேட்பது ஒன்றும் தவறில்லை என்பதை சிறியவர்கள் மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய, எதிலும் சற்று நிதானம் காக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்திலேயே பணியிடங்களில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும், குடும்பத்தோடு சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாரம் ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, மாதம் ஒரு தடவை, வருஷம் ஒரு தடவை, தூர இடத்துல இருக்கிறேன், எப்போ திரும்ப மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, உள்ளூரிலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறதோ என்பது போன்ற முயற்சிகள் எண்ணங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே, இந்த வாரத்திலேயே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 4 பேர் கூடுகின்ற இடத்துல இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் ஒரு நல்ல விதமாக தெரிவிங்க. இவரிடம்
இத்தனை நாள் இந்த திறமையை எப்படி ஒளித்து வைத்திருந்தார் என்று அடுத்தவர்கள் மூக்கில் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ஒரு சொல்லாலோ அல்லது ஒரு செயலாலோ ஒரு புகழை அடையக்கூடிய நற்பெயரை அடையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் வாலிபர்களாக ஒரு 30 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும். மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆண் உறவுகளின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அவங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்திக்கு ஏற்ப அப்பா இது வரைக்கும் சம்மதிக்காத ஒன்று அல்லது அண்ணன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறான், என்னை பார்த்து அண்ணனோ தம்பியோ பொறாமைப்படுகிறார்கள், அவருடன் பிறந்த சகோதரி தானே நான் என்பதை அவர்கள் கருத்திலே கொள்ள மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஆண் வழி உறவுகளின் மூலமான சில ஆதங்கங்கள் சில கோபங்கள் இருக்கக்கூடிய எதுவும் எனக்கு இவர்கள் சரியாக செய்ய மாட்டாங்க, செய்ததும் இல்லை என்பது போன்ற ஒரு துக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஆண்கள் உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு ஆறு தாண்ட வேண்டிய கடல் தாண்ட வேண்டிய அமைப்புகள் இன்று மாலைக்குள்ளேயே வரும். ஒரு நீண்ட தூர பயணத்தின் மூலமாக வடக்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக பயண மேன்மைகள், அந்த பயணத்தின் முடிவில் ஏற்படக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக நல்ல வாழ்க்கை நல்ல வேலை நல்ல தொழில் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மீனராசிக்கார ஆண் பெண் இருவருக்கும் அமைந்திருக்கின்ற நல்ல இனிமையான யோக நாள் மீனத்திற்கு இன்று. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகத்திற்கான விளக்கம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஐயா, ஜோதிடர்கள் கையால் எழுதி கொடுக்கின்ற ஜாதகம் சரிதானா? அல்லது இப்போது தான் நவீன காலத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சே, போன உடனே டேட் ஆஃப் பர்த் டைமு டீட்டெயிலாம் கொடுத்தோன்னா அது பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு புஸ்தகமாக போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கம்ப்யூட்டர் கணிக்கின்ற ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் கையால் எழுதி கொடுக்கின்ற ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைமைக்கும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கின்ற கிரக நிலைமைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரண்டிலும் உள்ள வித்தியாசம் எது சரி என்கின்ற குழப்பத்திற்கு ஒரு அமைப்பாக ஒரு விளக்கமாக சொல்ல முடியும்னா, மனிதனை விட சரியாக கணக்கு போடுவது அந்த இயந்திரம். அந்த இயந்திரம் கரெக்டாக அந்த கணிப்பொறி இயந்திரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை மனிதனை விட சரியாக ஜாதகம் கணிச்சிரும். ஆனால் அதுக்கு பலன் தான் சொல்ல தெரியாது. ஜோதிடர்கள் கணிக்கக்கூடிய ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்கிறதுனா அது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்னும் அந்த பழமையான முறையை கையாளக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் வழக்கத்தில் இருக்குது. இப்போது அப்டேட் செய்யப்பட்டு எல்லாம் துல்லியமாக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்க அமைப்புகளும் இருக்குது. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் திருக்கணிதப்படி தான் போடும். அப்போ அந்த திருக்கணிதப்படி வாக்கியப்படியான சில கிரக நிலைகள் மாறுவதை தான் நீங்கள் ஜோசியர் சரியாக பண்ணியிருக்கிறாரா, இவர் கம்ப்யூட்டர் சரியாக பண்ணியிருக்கதான்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. உண்மையில் ஜோதிடர் ஒரு மனிதன் தான் என்கின்ற நிலைமையில் ஏதேனும் ஒரு நிலையில் எங்காவது ஒரு இடத்தில் அங்கே தவறு செய்வதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே கம்ப்யூட்டர் கணிதம் கம்ப்யூட்டருடைய ஜாதகம் என்பது நிச்சயமாக ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு தான். மனிதனை விட கம்ப்யூட்டர் சரியாகவே அந்த கால்குலேஷனை போட்டிருக்கோம். அந்த தப்பே செய்யாத ஒரு ஜாதகமாக அது இருக்கும். ஆனால் ஒன்று, அந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது அந்த கம்ப்யூட்டர்னால முடியாது, மனிதராகிய ஜோதிடரால் தான் முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே பொது பலன்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் 60 பக்கத்துக்கு 50 பக்கத்துக்கு அந்த பொது பலன்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த பொது பலன்கள் எதுவும் சரியாக இருக்காது. கணக்கு போடுகின்ற அந்த கணிப்பொறி மிகப்பெரிய அளவில் மனிதனை விட துல்லியமாக ஜாதகம் எழுதினாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைகளின் அடிப்படையில் என்ன பலன் நடக்கும் என்பதை மனித மூளை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடரால் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த கம்ப்யூட்டரால் சொல்ல முடியாதுங்க. ஆகவே இந்த மாறுதல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஜோதிடர் எழுதி கொடுத்ததில் சனி இங்கே இருக்குது, குரு அங்கே இருக்குது, ராகு இங்கே இருக்குது, ஆனால் கம்ப்யூட்டர் அடிக்கிறதுல அது வேறு மாதிரியாக இருக்கிறது, நாங்கள் எதை எடுத்துக்கொள்வது என்கின்ற ஒரு குழப்பம் வருமாயின் திருக்கணிதப்படி கம்ப்யூட்டர் கணிக்கக்கூடிய அமைப்பு திருக்கணிதப்படி ஜோதிடர் கணிக்கக்கூடிய அமைப்புகளில் இரண்டுமே ஒன்றாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் என்கின்ற பழமையான அமைப்புகளில் தென் மாவட்டங்களில் பின்பற்றக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைமைகள் மாறியிருக்கும். பெரும்பாலும் இன்றைக்கு திருக்கணிதம் என்பதே ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட காலத்தினால் திருக்கணிதப்படி கணிக்கக்கூடிய ஜோதிடர் அமைப்புகள் அப்படியே சரியாக இருக்கும்ன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து நான் இப்போது சொன்ன மாதிரி கணிதம் போடுவது கணக்கு போடுவது மட்டும்தான் கம்ப்யூட்டருடைய வேலையாக இருக்க முடியுமே தவிர அந்த கணித ரீதியாக பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிட பலன்களை சொல்லக்கூடிய அமைப்புகளில் பொத்தாம் பொதுவாக அந்த ஜாதகத்தில் போட்டிருக்கிறாங்களே ஒரு 10 பக்கம் 20 பக்கம் 50 பக்கம் 60 பக்கம் கூட சில நேரங்களில் வரும். அந்த இடத்துல பரணி நட்சத்திரக்காரருக்கு இன்ன பலன், துலாம் ராசியில் பிறந்தவருக்கு இன்ன பலன் என்பது கண்டிப்பாக அப்படியே தவறாக இருக்கும். அது ஒரு ஜோதிடர் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். ஆகவே பலன் கணிக்கும் முறை பலனை கணிக்கக்கூடிய கணித அமைப்பு என்பது மனித மூளையால்
கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பலனை கணிப்பது என்பது ஜோதிடருடைய அமைப்பாகத்தான் இருக்கும். எந்த ஒரு ஜோதிடரும் தான் கொண்டிருக்கின்ற அனுபவ அமைப்பின் அடிப்படையிலையும் ஞானத்தின் அடிப்படையிலையும் அதை கணித்து சொல்வது சரியாக இருக்கும். கம்ப்யூட்டரால் கணிக்க முடியாது. ஆனால் மனிதனை விட ஜோதிடரை விட திறமையாக கணக்கு போட்டு ஒரு ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு நல்ல விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.